8:47 PM கைஸ் நைட்டு. இப்போ 8:47 நைட்டு. இதை பாருங்க வெயில. சூரியன் வந்து இப்பதான் இன்னும் மறையல. இப்ப சம்மர் டைம். ஸோ சம்மர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் வெயில் இருக்கும். சூரியன் வந்து இங்க அடிச்சிட்டு இருக்கு. சுளீரன்னு இங்க அடிச்சிட்டு இருக்கு சூரியன். இந்த ஊர்லதான் அப்படி அநியாய வெயில். 8:45 வெயில் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. அதே விண்டர் டைம்ல பாத்தீங்கன்னா 5 மணிக்கு எல்லாம் ஆஃப் ஆயிரும். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். டாய் டாய் உனக்கு பூவை புடுங்குறதே வேலையா போச்சு வந்து. அது மாற்றத பொறுத்து. கைஸ் ரோட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் வர்றேன் இன்ஃபார்ம் பண்ணல. அதனால ரோட்டு கிராஸ் பண்றதுக்கான இந்த போட்டோ தெய்வமே புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி. ஆமா கைஸ் ரோட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி சுத்தி வந்து பக்கி ரோட்ட எல்லாம் மாறி மாறி கூடிட்டு வை. கைஸ் நாங்க போன பாலம் இதுதான். ஸோ இப்போ பாலத்துக்கு பக்கத்துல அப்படியே பக்கத்துல வந்து இங்க ரோட்டால போயிட்டு இருக்கோம் வந்து. ஸோ இந்த பாலம் தான் நாங்க போனது. பாருங்க அவ்வளவு அனுகூலத்துக்கு இருக்கு பாலம். இந்த அது பாலம் இதுதான். இப்ப நாங்க கீழே வந்துட்டோம். ரோட்டு பாலத்தால நடந்து போயிட்டு ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்ப பாருங்க அந்த சேர்ச்சை வந்து லாங்கில் வந்து எவ்வளவு அழகா இருக்கு. 3 பைக் இருக்கு அதுல பாருங்க. 1 யமஹா, இங்கால நிக்கிறது சுசுகி. இது என்னது? இது RS. ஆமா 2 யமஹா. பின்னாடி இருக்க 2மே யமஹா. இது வந்து சுசுகி. அசலா பைக்கை பார்க்கும்போது மைண்ட் வேற எங்கேயோ போகுது. இல்ல தள்ளி தள்ளி போயிட்டு வந்து எல்லாருமே டயர்டா இருந்துச்சு. எல்லா பாடியும் டயர்டா இருந்துச்சு. லோகோ போடல. ஆமா இந்த பக்கம் வராம விட்டுருக்காங்க இவனுங்க 2 பேரும் கைஸ். பயங்கரமா சுத்திட்டானுங்க. தலை வலிக்குது. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதே. இந்த டைமுக்கு வீட்ல இருக்கணும். ஆமா கைஸ் மீன் பிடிக்க கூட்டிட்டு போறோம்னு கடைசி வரைக்கும் மீன் பிடிக்கவே இல்ல. நாங்க வந்து கிளம்பி இந்த டைம்ல வீட்ல இருக்கணும். நாங்க வந்து பிளானை மாத்தி விட்டாங்க. என்னடா நைட்டு தங்குற மாதிரி. சீரியஸ்லி இந்த போட்டுக்க அந்த ஜீன்ஸ் அப்படியே தான் தங்கணும். அது ஒரு யார் ட்ரெஸ் கொண்ட பிளான்லயே இல்ல. தங்குற பிளானே இல்ல. வந்ததுக்கு அப்புறம் இந்த இருக்க குயில் கூவிடுச்சு. ஆமா குயில் கூவிடுச்சு வந்து தங்கிட்டு போங்கண்டா. சரி இப்ப நைட்டு போயிட்டு இப்ப ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் 10 மணி ஆச்சு. இப்பதான் வெயில் போயிருக்கு. நைட்டு 10 மணி. இனி போயிட்டு நாங்க பிரியாணி பண்ணி 12 மணி இல்ல 1 மணி ஆகும் சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்டு விடிய 5 மணிக்கு படுத்து அது இன்றைக்கு தூங்குற மாதிரியானு தெரியல. ஸோ காலையில எந்திரிச்சு மறுபடியும் நம்ம ஆமா கைஸ் மீன் பிடிக்கிறான்னு கூப்பிட்டு போய் அந்த ஆத்த மட்டும் காட்டணும். உங்களுக்கு காட்டிருப்பேன்னா அதுல. ஆனா மீன் பிடிக்க போகல. அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. இங்க ஒரு பாடி விழுந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நானும் பயங்கர இடத்துல இருக்க. தலைவலி வேற. கை வலிக்குது. வெளிய போய் சுத்திட்டு வந்தாச்சு. ஆக்சுவலா நான் வந்துட்டேன் உள்ள வீட்டுக்குள்ள. நானும் பசங்க எல்லாரும் இவனும் வந்துட்டான். என்னாச்சுண்டா குயிலினியும் ஜானுவும் வந்து பிரியாணி செய்யறதுக்காக இதை சாமான் வாங்க போயிட்டாங்க கடைக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 9:35
ஸோ நைட்டு இப்போதான் பள்ளியை போயிட்டு வந்திருக்கோம். இனி பிரியாணி செஞ்சு நைட்டு சாப்பிட்றதுக்கு மினிமம் 1 மணி ஆயிரும். ஒரு மனுஷன் எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்புறம் எப்படி தூக்குறது? எதுவுமே இல்லை. இந்த அப்படியே இனி இப்படியே தான் தூங்கணும். இதோ சேட்டை காலி கூட அப்படி இந்த ஜீன்ஸோட அப்படி தான் தூங்கணும். தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு அங்கே போகணும். அந்த மச்சான் கொண்டே விடுவாங்க காலையில் வண்டியில். ஸோ போகணும். செம்ம டயர்டு. ஜானுவால சுத்தமாக முடியல. பயங்கர டென்ஷனாக தான் கடைக்கு போயிருக்கான். பார்த்தீங்கன்னா நைட்டு 10:15 இப்போ. மச்சானு வேலை முடிஞ்சு வரல. என்னாச்சுண்டா ஜானு வந்து ஞான காலத்துக்கு இந்த பாத்தீங்களா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இந்த காலில் வந்து சீக்கிரம் கல்யாணம். அது என்னடா அது? அடே அது என்னது? மசாஜா? இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கால எலக்ட்ரிக் மசாஜ் வந்து இந்த பவர்ல வந்து கொடுக்கறது. சோ எலக்ட்ரிக் மசாஜ் மிங்கல பேண்டேஜ் வந்து 2 காலுமே போயிருச்சு गाइस. ரியாக்ஷனே இல்ல. गाइस எங்கட நைட் சாப்பாடு சிக்கன் ரெடி. அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சாச்சு. அரிசி ரெடி, தண்ணியும் ரெடி அரிசி போடுறதுக்கு. ஓ இவங்க 2 பேரும் என்ன செய்துட்டு இருக்காங்க? ஏனியும் விளையாடுறாங்க. 5 1 2 3 4 5 என்னோட 1 2 3 4 5. என்னடா இது குழப்பது எனக்கு. நாங்க பிரியாணி செய்ய ரெடி ஆகுவோம். ஓகே, பிரியாணி ரெடி ஆயிருச்சு. ஆரம்பிக்கலாங்களா? சோ டைம் பாத்தீங்கன்னா 1:30 ஆச்சு. ஆமா, நைட்டு 1:30 மணியே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து பிரியாணி ரெடி ஆயிருச்சு. லைட்டா குழஞ்சு போயிருச்சு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நைட் 1:30 தானே, அதனால 1:02 குழஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பகல இருக்குறதா குழஞ்சிருக்காது. சோ ஓகே, நைட்டு சாப்பாடு 1:30க்கு சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு இப்படி 6 மணிக்கு படுத்து தூங்கி 6:30 கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிடுவோம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இதோட அவ்வளவுதான் முடியுது. காலையில கடை ஓபன் பண்ணா காலையில கண்டினியூ பண்ணுவீங்க. அதே Dress அதே உடுப்பு அதே அப்படியே தான். இப்ப கடையை க்ளோஸ் பண்ணலாம், டைம் ஆச்சு. பை ஹாய் गाइस. ஸோ காலையில் எந்திரிச்சாச்சு. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 8:20. ஸோ காலையில் எம்பி டீ குடிச்சிட்டு இருக்கேன். டாடா டீ சக்ரா கோல்டு, தமிழர்களுக்கான டீ, முறப்பொடியான டீ. அது பாருங்க. ஓகே, டீ குடிக்கிறேன். ஆனா நான் பிரஷ் பண்ணிட்டேன். நானும் தான் பண்ணிட்டேன். பிரஷே பண்ணாம டீ குடிக்கிறாரு. சும்மா மாட்டேங்க, பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. கோபால் பல்பொடியா? நம்பர் 1 சொல்ற டூத் பேஸ்ட்லாம் அழகு சாதன பொருட்களா தான் விக்கிறாங்க. ஆனா 60 வருஷமா தரத்திலையும் விற்பனையிலையும் நம்பர் 1 இருப்பது கோபால் பல்பொடி மட்டும் தாங்க. கோபால் பல்பொடி. ஸோ गाइस, இந்த நான் படுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஆக்சுவலாக இது சோஃபா. இது வந்து கீழே வெளியே இழுத்து விட்டோம்னா பெட்டு மாதிரி மாறிடும். ஸோ இங்கே தான் படுத்துருந்தேன். கொஞ்சம் செட் ஆகலை, பட் ஓகே. இங்கே மச்சான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில அரிய வகை பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த பொக்கிஷங்களை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதை பாருங்க गाइस, எத்தனை குழந்தைங்க படுத்துருக்குது பார்த்தீங்களா?
ஹலோ பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஆமாய்யா, என்னையா வேணும்? கடை எப்ப சார் திறப்பீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா வயலின். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவு முடிக்கிறது என்ன வயலின்? இது ஒரு பொண்ணு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா குதிரை. இது என்னது? வேற ஒரு ஆள் என்ன? நெப்போலியன். இது வந்து எஸ் போட்டு, கப்பல். ஒரே ஒரு ராஜா அந்த பாட்டுக்கு வரும். ஓகே. அண்ட் அது எடு. இது பாத்தீங்கன்னா துப்பாக்கி. அப்படியே இது ஒட்காவா? இது ஓ கைஸ் பாத்தீங்களா, துப்பாக்கி ஃபுல்லா சரக்கு தந்த ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். நிக்கிற கப்பு. ஒரு கப் அது மேல தண்ணி வரும். என்ன ஆர்பிஜியா இது? என்ன பழைய ஞாபகம் வருது. கைஸ் இதோ இது ஆக்சுவலாக ஆமாம், ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியுமா, இந்த கையில் இருக்கும்போது இதில் பாருங்கள் கிரேப்ஸ் பிக்சர் தான் போட்டிருக்காங்க. மொஸ்காட்டில் போட்டிருக்கு. ஓகே, மச்சான் குளிச்சுட்டு இருக்கான். இந்த உடனே வீட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு சிஎஸ்கே விஸ். எனக்கு என்ன மேட்ச் அது गाइस? ஏட்டா லைட் ஆஃப் பண்றீங்க? யாராக லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதோ? இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குது? லைட் போடு. ஓகே, கிளம்பியாச்சு. இதான் ரெக்கார்ட். என்ன சும்மா ரெக்கார்ட் பண்ண? ஓகே गाइस, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நேற்று வந்து திடீர் பிளான்ல வந்து தங்குற ஐடியாவே இல்லை. அப்படியே வந்து தூங்கிட்டு காலையில் எழும்பி இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அவ்வளோதான், கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஏதாவது ஓப்பன் பண்ண பைக்ல நிதா வச்சிருக்கேன். விஸ்கி எடுத்து ஓப்பன் பண்ண. மச்சி ஓபன் தி பாட்டில். ஓகே गाइस, bye.